திருச்சி மக்களே, உங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சியில இந்த ஜங்ஷனு, கருமண்டபம், பஞ்சப்பூர், கிராப்பட்டி, எடப்பள்ளிபுத்தூர் இந்த சைடு சுத்தி உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிராப்பட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காங்க. ஸோ அது மூலியமா யாருக்காச்சும் ஏதாச்சும் மேபி தேவைப்படலாம்ல. இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30 நடந்துகிட்டு இருக்குது. கிராப்பட்டி வந்துங்க. கிராப்பட்டியில வந்துட்டு நீங்க உங்களோட ஸ்டாலின் முகாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. இல்ல கிராப்பட்டி சர்ச் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அங்கதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது கண்டிப்பா நிறைய பேருக்கு தேவைப்படலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதனால தான் இது ஒரு சின்ன அப்டேட்டோட கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கறத நீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டப்படவே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா பேட்ச் வச்சிருக்காங்க. எந்தெந்த இதுக்கு எந்தெந்த இது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா எல்லாமே பிரிச்சு தான் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா வச்சிருக்காங்க, மகளிர் உதவித்தொகைக்கு வந்து தனியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வச்சிருக்காங்க. ஸோ நீங்க போய் தேட அட வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்க எல்லாமே ஃபெசிலிட்டியுமே அங்க இருக்குது. அண்ட் நீங்க வந்தீங்க அப்படின்னா டீ கூட கொடுக்குறாங்க. அண்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பை கொடுக்குறாங்க. காலையில சாப்பாடு போட்டாங்க. இந்த பைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில், இந்த மிக்சர், இந்த லட்டு, அப்புறம் என்ன அந்த இந்த 5 ரூபா மேரிகோல்டு பாக்கெட் இருந்தது. ஓகே, இதெல்லாம் பண்றாங்க. நல்லா தான் இருக்கு. போனீங்கன்னா கவனிப்பெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். இந்த கணக்கு கட்டணும்ல. சரி, ஓகே. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓகே. இதுல என்னமோ இந்த பையில என்னமோ போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? 2026 உதயசூரியனுக்கு வாக்களிப்பீரா? வாக்களிச்சிருவோம்.